இதை கவனியுங்கள். அதிகாலை நேரத்தில் கிராம மக்கள் பாறை விளிம்புகளில் உயரத்தில் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஸ்வாலோ பறவைகளின் கூண்டுகளை சேகரிக்கிறார்கள். இந்த கூண்டுகள் முழுவதும் அந்த பறவைகளின் கடினமாகிய உமிழ்நீரின் நார்களால் உருவாக்கப்பட்டவை. சேகரிக்கப்பட்ட உலர்ந்த கூண்டுகள் தண்ணீரில் ஊற வைக்கப்படுகின்றன. அப்போது அந்த நார்கள் மென்மையடைந்து நூல்களாக தளர்கின்றன. ஒவ்வொரு துண்டும் கையால் சுத்தம் செய்யப்படுகிறது. இறகுகள், தூசி மற்றும் சிறிய துகள்கள் அனைத்தும் அகற்றப்படுகின்றன. இறுதியாக ஒரு முறை கழுவிய பின் அவை ஆவியில் வேக வைக்க தயாராகின்றன. இயற்கையில் இந்த பறவைகள் பெரும்பாலும் இருண்ட குகைகளில் கூடு கட்டுகின்றன. அங்கே கட்டுவதற்கு எந்த பொருளும் கிடைக்காது. அதனால் அவை தங்களின் ஜெல்லி போன்ற உமிழ்நீரையே பயன்படுத்துகின்றன. பார்வைக்கு தெளிவாக தோன்றும் அமைப்பில் வளமான இந்த கூண்டுகள் அவற்றின் மருத்துவ குணங்களுக்காக உயர்ந்த மதிப்பில் விற்கப்படுகின்றன. ஆவியில் வேக வைத்த பின் அதற்கு பப்பாளி மற்றும் சர்க்கரை சேர்க்கப்படுகிறது. நன்றாக கலந்து முடித்தால் அது இலகுவான, இனிமையான, உடலை குளிர்விக்கும் கோடை இனிப்பாக மாறுகிறது.